சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். வணக்கம். இந்த பாட்காஸ்ட் சென்னையில் பூஜ்ய சுவாமிஜி பரமார்த்தானந்தா வழங்கிய புத்தாண்டு 2026 உரையே அடிப்படையாக கொண்டது. ஆமா, இது ரொம்பவே ஒரு முக்கியமான உரை. அனைவரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. அதாவது எல்லா வசதிகளும் இருந்தும் நாளை என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் மட்டும் நம்மளை விட்டு ஏன் விலகிறதில்லைன்னு உங்களுக்கு எப்போதா தோணியிருக்கா? சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். சுவாமிஜி அவர்களின் உரையின் சாராம்சங்களை உங்களுக்கு புரியும்படி நாம இப்ப பேச போறோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா, சுவாமிஜி தனது உரைய வேதங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. வேதங்களை அவரு 2 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாரு. ஓஹோ, 2 பிரிவுகளா? அது என்னென்ன பிரிவுகள்? முதல் பகுதி தர்மசாஸ்திரம்னு சொல்றாங்க. இது நாம எப்படி ஒரு சமூகத்துல அமைதியா பாதுகாப்பா வாழ்வது என்பதற்கான நெறிமுறைகளை தருது. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு ரூல் புக் மாதிரி, சரியா? எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பாதுகாப்பான வாழ்க்கை மட்டுமே நமக்கு முழுமையா தந்துடாது. அதனாலதான் வேதத்தோட இறுதி பகுதியா வேதாந்தம், அதாவது ஆத்ம ஞானம் இருக்கு. இதுதான் உண்மையான ஆன்மீக அறிவு. புரியுது. ஆனா இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சோ இல்ல யூடியூப் வீடியோ பார்த்தோ கத்துக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. சுவாமிஜி இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த அறிவை தனித்து சுயமாக கற்க முடியாது. இது எப்பயும் ஒரு தகுதியான குருவுக்கும் முதிர்ச்சி அடைந்த சீடனுக்கும் இடையிலான உரையாடலாகவே நிகழணும். அதாவது உபநிடதங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட உரையாடல்கள் தான். ஒருவர் தனக்குத்தானே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாதது போல இந்த அறிவை பெற ஒரு வழிகாட்டி கட்டாயம் தேவை, இல்லையா? ரொம்ப அருமையான உதாரணம். ஆமா, நமக்குள் இருக்கும் மாயைகளை நாமே பகுப்பாய்வு செய்து கிழித்து பார்ப்பது சாத்தியமற்றது. ஒரு குருவோட வழிகாட்டுதல் மூலமா தான் மனிதகுலம் முழுமைக்குமான ஒரு பொதுவான அடிப்படை பிரச்சனையை நாம புரிஞ்சுக்க முடியும். மனிதகுலம் முழுமைக்குமான பிரச்சனையா? அது என்ன பொதுவான பிரச்சனை? அத உபநிடத மாணவர்கள் ரொம்ப ஆழமா கண்டறிஞ்சிருக்காங்க. சம்ஸ்கிருதத்துல அத மிருத்யுத்வம் மற்றும் காலாத்வம் அப்படின்னு சொல்றாங்க. மிருத்யுத்வம் மற்றும் காலாத்வம், அதாவது இறப்பின் தன்மை மற்றும் காலத்தின் ஆதிக்கம், கரெக்டா? ஆமா, கரெக்ட். காலம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த படைப்பிலையும் செல்வாக்கு செலுத்துது. ஒவ்வொரு நொடியும் எல்லாவற்றையும் மாற்றுவதே காலத்தோட இயல்பு. உண்மைதான். நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு நாம இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. இந்த இடைவிடாத நிறுத்த முடியாத மாற்றமே நமது அடிப்படையான பலவீனத்திற்கு முக்கிய காரணம் சுவாமிஜி ஆழமா விளக்குகிறார். நாம எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா காலம் அதை மாத்திடுது. இந்த இடத்துல தான் நாம அந்த 3D கான்செப்ட பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. காலப்போக்கில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் மனித உடல்ல எப்படி வெளிப்படுது என்பதை சுவாமிஜி 3Dகள் மூலமா விளக்குறாரு. அதாவது டீஜெனரேஷன், டிசீஸ் மற்றும் டெத். அதாவது உடல் தளர்ச்சி, நோய் மற்றும் மரணம். ஆமா, இந்த 3ம் காலத்தோட தவிர்க்க முடியாத விளைவுகள். நம்ம எப்பவும் இளமையா இருப்போம்னு ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நாம ஒரு மருத்துவமனைக்கு சென்று நோய்வாய்ப்பட்ட ஒருவரை பார்க்கும்போது மட்டுமே நமது சொந்த மிருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு திடீரென தாக்குகிறது. கரெக்டா சொன்னீங்க. அந்த மருத்துவமனை வாசலை தாண்டும் போதுதான், அட நமக்கு ஒரு நாள் இந்த நிலைமை வருமேங்கிற அதிர்ச்சி நம்ம தாக்குது. ஆனா இதிலிருந்து தப்பிக்கத்தான் மனிதர்கள் ஓடி ஓடி பணத்தை சேர்க்கறாங்களா? பெரிய இன்சூரன்ஸ் இருந்தா காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அதுதான் மிகப்பெரிய முரண்பாடு. இந்த 3Dகளிலிருந்து தப்பிக்க பணம் உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நிஜமா? அப்போ இவ்ளோ காசு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதாவது உலகத்தின் முழு செல்வமும் ஒருவருக்கு கிடைச்சாலும் அது மரணத்தையோ அல்லது நோயையோ தடுத்து நிறுத்த முடியாது என்பத சுவாமிஜி ரொம்ப தெளிவா வலியுறுத்துறாரு. பணம் இருந்தா பெரிய ஹாஸ்பிட்டல்ல நல்ல பெட் கிடைக்கலாம், ஆனா மரணத்தை தடுக்க முடியாது. ஆமா, செல்வம் தற்காலிக வசதிகளை தரலாமே தவிர மரணம் குறித்த அச்சத்தை நிரந்தரமாக தீர்க்க வல்லது அல்ல என்பதை அவர் தர்க்க ரீதியாக விளக்குறாரு. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அப்போ இந்த மரணத்தின் தன்மை மற்றும் காலத்தில் கணிக்க முடியாத தன்மை ஆகியவை மனிதனுக்குள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது? அது மூளைக்குள்ள ஒரு பெரிய போரையே உருவாக்குது. அதோட விளைவுகள் தான் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி மற்றும் ஃபியர். அதாவது SAF அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம், கவலை மற்றும் பயம். ஓ, இந்த 3ம் தான் நம்மள பாடாய்படுத்துது இல்லையா? ஆமா, இத ஒட்டுமொத்தமா சம்சாரம் என்று சாஸ்திரங்கள் அழைக்குது.
எதிர்காலம் குறித்த இருண்ட நிலையே இதற்கு காரணம். சம்சாரம்னா நாம ஏதோ குடும்ப வாழ்க்கைன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா அது மனசுக்குள்ள இருக்கிற பயம். ரொம்ப சரி. இதுக்கு சுவாமிஜி ஒரு சூப்பரான காலண்டர் உதாரணம் சொல்றாரு. காலண்டர் உதாரணமா? அது என்ன? நாம ஒவ்வொரு நாளும் தினசரி காலண்டர் தாள்களை கிழிக்கும்போது புது நாள் பிறந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுறோம். ஆனா உண்மையில நாம மரணத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். அட பாவமே, உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுள்ல ஒண்ணு குறையுது. காலண்டரின் பின்புற மட்டைப்பெட்டியில யமன் என்று எழுதப்பட்டிருப்பதாக சுவாமிஜி ஒரு நகைச்சுவையான ஆனா ஆழமான உதாரணம் சொல்றாரு. நாம மோகம் என்ற போதையில் இதை உணராமல் வாழ்ந்து நிற்கிறோம். மோகம், அதாவது மயக்கம். இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு சந்தேகம் வருது. இந்த விழிப்புணர்வை பெற முதுமை வரை காத்திருக்க வேண்டுமா? வயசான பிறகுதான் இதெல்லாம் யோசிக்கணுமா? கண்டிப்பா இல்ல. எந்த வயதிலும் இந்த முதிர்ச்சி வரலாம். இதை விளக்குறதுக்கு நசிகேதாஸ், அதாவது நசிகேதஸ் அப்படிங்கிற சிறுவனோட கதையே சுவாமிஜி சொல்றாரு. நசிகேதஸ் கதை ரொம்ப பிரபலமானதாச்சே. மரணத்தின் கடவுளான யமதர்மன் கிட்டே போன பையன் அவன். ஆமா, அதே பையன்தான். அந்த இளம் வயவினரான நசிகேதஸ்க்கு யமதர்மன் அளவற்ற தங்கம், வாகனங்கள், சொர்க்கத்தின் இன்பங்கள் என பல உலகியல் செல்வங்களை வழங்க முன்வரான். அதாவது இந்த ஆத்ம யானத்தை விட்டுட்டு எதை வேணாலும் கேளுன்னு யமதர்மன் ஆஃபர் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. ஆனா நசிகேதஸ் என்ன சொல்றான்னா, இவை எதுவுமே காலத்தின் பிடியிலிருந்தும் மூன்றீகளிலிருந்தும் என்னை காப்பாற்றாது அப்படின்னு சொல்லி அந்த செல்வங்களை எல்லாம் நிராகரிக்கிறான். ஓஹோ, அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ பெரிய தெளிவு. ஆமா, அவன் ஆத்ம ஞானத்தை மட்டுமே கேட்கிறான். இதுவே உண்மையான முதிர்ச்சி. முதிர்ச்சி என்பது நரைத்த முடியல இல்ல, நம்ம சிந்தனையில இருக்கு. ரொம்ப கரெக்ட். பொருள் செல்வத்தின் வரம்பை மேலும் அழுத்தமாக பதிவு செய்ய இன்னொரு கதையும் இருக்குன்னு நினைக்கிறேன். யாக்ஞவல்கியர் மற்றும் மைத்ரேயின் கதை இல்லையா? ஆமா, பிருஹதாரண்யக உபநிடத்துல வர்ற மாபெரும் அறிஞரான யாக்ஞவல்கியர் கதைதான் அது. அவரு சந்நியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி தனது செல்வங்களை எல்லாம் மனைவி மைத்ரேயிக்கு பிரித்து கொடுக்க முற்படுறாரு. அந்த செல்வம் சாதாரண செல்வம் இல்லையே. தங்க கொம்புகளை கொண்டா ஆயிரக்கணக்கான பசுக்கள். ஆமா, அபரிமிதமான செல்வம். ஆனா அத வாங்கிக்கிட்டு மைத்ரேயி சந்தோஷப்படல. அவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாங்க. என்ன கேள்வி அது? இந்த உலகத்தின் முழு செல்வமும் எனக்கு கிடைத்தால் அது மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு தருமா அப்படின்னு மைத்ரேயி கேக்குறாங்க. வாவ்! அந்த இடத்துல நாம இருந்திருந்தா, அப்பாடா இவ்ளோ தங்கம் கிடைச்சதேன்னு போயிருப்போம். யாஜ்ஞவல்கியர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அவர் ரொம்ப நேர்மையா இல்லை என்று பதிலளிக்கிறாரு. உடனே மைத்ரேயி அந்த அபரிமிதமான செல்வத்தை நிராகரிச்சிடுறாங்க. பணத்தால மரணத்தை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோனே அதை தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, அச்சமற்ற நிலையை தரும் ஞானத்தை மட்டுமே மைத்ரேயி வேண்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படியானால் இந்த அடிப்படை பிரச்சனைக்கான ஒரே தீர்வு என்ன? மரண பயத்திலிருந்து எப்படித்தான் தப்பிக்கிறது? அதுக்கான ஒரே தீர்வு ஆத்ம வித்யா, அதாவது ஆத்ம ஞானம்தான். ஆத்ம ஞானம். இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மரணத்தின் எதிர்ப்பதமான அமரத்துவத்தை, அதாவது அமிர்தம் என்ற நிலையை கண்டறிவதே இதன் இலக்கு. இறப்பற்ற தன்மையை உணர்வதுதான் இது. இதுக்கு நம்ம கலாச்சாரத்துல ஒரு அருமையான குறியீடு இருக்கு. மரணத்தின் திசையான தெற்கு திசையை பார்த்து சிவபெருமான், அதாவது தட்சிணாமூர்த்தி, பயமின்றி அமர்ந்திருக்கிறார். ரொம்ப சரியான பாயிண்ட். தெற்கு திசைனாலே மரண பயம். ஆனா ஆத்ம ஞானம் ஒருவருக்கு கிடைச்சுவிட்டால் மரணத்தை நேருக்கு நேர் அச்சமின்றி சந்திக்க முடியும் என்பதை இது குறிக்குது. இதையெல்லாம் பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா நம்ம ஆளுமைய 4 அடுக்குகளா பிரிக்கிறாங்கன்னு சுவாமிஜி சொல்றாரு. அது என்ன 4 அடுக்குகள்? இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல் அடுக்கு என்பது வெளிப்புற அடுக்கு, அதாவது பிசிக்கல் பாடி. இது முழுமையா அழிவுக்கு உட்பட்டது. சரி, இந்த உடல் தான் முதல் அடுக்கு. இது வயசாகும், அழியும். 2வது அடுக்கு என்ன? நடுத்தர அடுக்கு, அதாவது இன்னர் இன்விசிபிள் பர்சனாலிட்டி. இதுல நம்ம மனசு, குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அடங்கும். இதுவும் மாறும் தன்மை கொண்டது. அப்ப 3வது அடுக்கு தீர்மானிக்கும். ஓகே. இந்த முதல் 3மே காலத்தால் மாறக்கூடியவை இல்லையா? ஆமா, பிறப்பு மற்றும் இறப்பின் போது நாம் ஒவ்வொரு முறையும் ஆடைகளை மாற்றுவது போல் இந்த அடுக்குகளையும் மாற்றோம்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த மாறாத மைய அடுக்கு எது? அதுதான் 4வது அடுக்கு, தி கோர். அது எவ்வித மாற்றத்திற்கும் உட்படாத தன்மை கொண்டது. ஆக இந்த தனிமனிதனின் உடற்கூறியல் படி முதல் 3ம் மாறக்கூடிய அடுக்குகளும் அனாத்மா, அதாவது ஆன்மா அல்லாதவை எனப்படுது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அந்த மாறாத, மரணமில்லாத அந்த 4வது மைய அடுக்கே ஆத்மா,
அதாவது தூய உணர்வு அல்லது இருப்பு எனப்படுது. ஆக நாம் அணையும் சட்டையை எப்படி நான் என்று சொல்வதில்லையோ அதே போலதான் இந்த உடலும் மனமும். நான் என்பது அந்த 4வது அடுக்குதான். இதை உணர்வதுதான் ஞானம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. சட்டை கிழிஞ்சா நாம் அழமாட்டோம். ஏன்னா சட்டை வேற, நாம வேற. அதே புரிதல் உடலுக்கும் வரணும். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்படியென்றால் இந்த உடலையும் உலகையும் நாம் வெறுக்க வேண்டுமா? இதெல்லாம் அனாத்மா அப்படின்னா நாம உலக வாழ்க்கையை விட்டு ஓடிடணுமா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு சுவாமிஜி ஒரு அருமையான விஷம் நீக்கப்பட்ட நாகப்பாம்பு உதாரணத்தை கொண்டு பதிலளிக்கிறாரு. விஷம் நீக்கப்பட்ட நாகப்பாம்பா? டீஃபேங்க்டு கோப்ரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ விஷப்பற்கள் உள்ள ஒரு நாகப்பாம்பை கண்டா நமக்கு மரண பயம் வரும், சரியா? நாம அதை பார்த்து ஓடுவோம். ஆமா, கண்டிப்பா. பாம்புனாலே பயம்தான். ஆனா அதே பாம்போட விஷப்பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டால், அதாவது டீஃபேங்க்ட் ஆக்கப்பட்டால், அதே பாம்பே நாம் பயமின்றி ரசிக்கலாம். ஓ, அதுதான் சிவபெருமான் அல்லது விநாயகரை போல ஆபரணமாகவும் அணியலான்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுபோலவே இந்த உலகம், நம்ம உடல், அதாவது அனாத்மா மாறக்கூடியது என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் அது தன் பயமுறுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. வாவ்! அப்போ உலகத்தோட விஷப்பல் என்பது உலகம் நிரந்தரமானதுன்னு நாம வச்சிருக்க அந்த தப்பான எதிர்பார்ப்பு தானா? ரொம்ப கரெக்டா புடிச்சிங்க. அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டா பின்னர் எந்த அச்சமின்றி இந்த உலக வாழ்க்கையை நம் விவேகத்துடன் பயன்படுத்தலாம். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். அப்போ ஆத்ம ஞானம் என்பது சந்நியாசிகளுக்கு மட்டும் இல்ல, இது அன்றாட வாழ்வில் மோக்ஷா அடையறதுக்கான ஒரு வழி. கண்டிப்பா. வேதாந்தம் என்பது ஓய்வு பெற்றவர்களுக்கானது அல்ல, அது அன்றாட வாழ்விற்கானது என்பது சுவாமிஜி ஆழமா வலியுறுத்துறாரு. அதாவது அனாத்மாவின் இயல்பை ஏற்றுக்கொண்டு ஆத்மாவில் நிலைத்திருப்பதே மோக்ஷா அல்லது விடுதலை. ஆமாம். இந்த புரிதல் உடனடியாக உங்க மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைத்து உங்களை அச்சமற்றவராக மாற்றுது. வயது, நோய் மற்றும் மரணம் குறித்த பயத்திலிருந்து விடுபடும் இந்த விடுதலையை எவரும் எந்த வயதிலும் அடையலாம் என்பதே இந்த உபநிடதங்களின் முதன்மையான செய்தியாகும். முற்றிலும் உண்மை. இந்த சுதந்திரம் தான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம். ரொம்ப அருமையான, ஆழமான ஒரு அலசல் இது. நேயர்களே, உங்களுக்கு ஒரு சிந்தனை தர விரும்புறேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பயங்கள் என்ற நாகப்பாம்பின் விஷப்பற்கள் இன்று பிடுங்கப்பட்டு விட்டால் நாளை நீங்கள் எந்த புதிய சவாலை தைரியமாக எதிர்கொள்வீர்கள்? ரொம்ப நல்ல கேள்வி. பயம் இல்லைன்னா நம்மால எதையும் சாதிக்க முடியும். ஆமா, எந்த புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குவீர்கள்னு சற்று சிந்தித்து பாருங்கள். சரி, இந்த ஆழமான உரையாடலை அமைதிக்கான நிறைவு மந்திரத்தோடு முடிப்போம். கண்டிப்பா. ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.